குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பீகார்ல மொத்தம் 243 தொகுதிகள். அதுல பாஜக நிதிஷ்குமார் 101 தொகுதிகள் பிரிச்சுக்கிட்டாங்க. 101 அதுல மாஞ்சி உட்பட இன்னொரு கட்சிக்கு தலா 6 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது எந்த சிக்கலும் இல்லை, சுமூகம் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? தொகுதி பங்கீட்டில் ஒன்று. இரண்டாவது, இந்தியா கூட்டணி அங்கே தொகுதி பங்கீடு என்னாச்சு? இன்னைக்குள்ள அது முடிவுக்கு வந்துருமா? நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு தேர்தலாக நீங்கள் எழுத்து ஊடகங்களில் பேசப்படுகின்ற அநேகமாக ஆங்கில நாளிதழ்கள் அல்லது தமிழ் நாளிதழில் ஒரு சின்ன செய்தியாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் பீகாரினுடைய சப்ஜெக்டை பேசாத நாளிதழ்களே இல்லை. அதே மாதிரி விவாத மேடைகளில் பார்த்தீங்கன்னா, காட்சி ஊடகங்களில் எல்லா மொழிகளிலும் பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனையா பீகார் தேர்தல் இருக்கு. நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே பாரதிய ஜனதா கட்சி போன தேர்தலில் இப்போ 2026 இவங்க பீகாரை பார்க்கிற பார்வைக்கும் ஏற்கனவே பீகாரை பார்த்த பார்வைக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். அப்ப நிதிஷ்குமாருக்கு பிஜேபி ஒரு மரியாதையை கூடுதலாக கொடுத்தது என்பதை வாசகர்கள் நினைவில் வச்சுக்கிட்டு அவங்க ஏற்கனவே அதிக தொகுதிகளை ஜேடியு, அந்த பழைய ஜனதாதளம், நிதிஷ்குமார் இன்னமும் அந்த பேரை வச்சிருக்கிறார், யுனைடெட் ஜனதாதள் அப்படின்ற பேர்ல. அப்ப அந்த ஜனதாதளத்திற்கு நிதிஷ்குமாருக்கு அதிகமான தொகுதிகளை கொடுத்து அதில் கம்மியான இடங்களை மட்டுமே, குறைவான இடங்களை மட்டுமே நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட அதிக மரியாதை கொடுத்திருந்தும் 75 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல போன தேர்தலில் எடுத்தது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு, மோடிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கில் அது வந்தது. அது நீங்க நிதிஷ்குமாருக்கு பீகார்ல உள்ள செல்வாக்கு மாதிரி பீகார்ல உள்ள பிஜேபிக்கு கிடைத்த வாக்குகள் அல்ல, அது மோடிக்கு கிடைத்த வாக்குகள். ஆகவே நிதிஷ்குமாரை நீங்க முதலமைச்சர் ஆக்காதீங்க, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முதலமைச்சரை கொண்டு வாங்க என்பதை நம்ம கடந்த தேர்தலில் விவாதங்கள்ல பார்த்தோம். காட்சி ஊடகங்கள்ல அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நிதிஷ்குமார் தெளிவா என்ன சொல்லிட்டார்னா, எவ்வளவு கம்மியாக நான் இருந்தாலும் என்னுடைய ஆதரவு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதிகமாக இருந்தாலும் என்னைத்தான், நீங்க நிதிஷ்குமார் ஆகிய என்னைத்தான் முதலமைச்சராக வைக்க வேண்டும் என்று சொன்னார். அது சொன்னாங்க, அதை பிஜேபி அனுமதித்தது. போன முறை அதிகமாக கொடுத்த மாதிரி நிதிஷ்குமார் இந்த முறையும் அந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய பெயர் வரவில்லை என்றாலும் ஒரு கேப்பை பிஜேபியோட மெயின்டைன் பண்ணாரு. இப்பவும் அதிக தொகுதிகளை அவர் கேட்டார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஆட்களை அவர் அக்கமடேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆகவே எனக்கு நீங்க நிறைய தொகுதிகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 105, 100 என்று பட்டியல் வெளியிடுவதற்கு அரை மணி நேரம் முன்னால விவாதத்தில் பேசப்பட்டது 105 தொகுதிகள் ஜேடியு நிதிஷ்குமாருக்கு, 100 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றுதான் இருந்தது. ஆனால் நிதிஷ்குமாரனுடைய அந்த கம்பல்சரிக்கு அல்லது கண்டிஷனுக்கு இணங்கி போகக்கூடாதுன்னு பீகார்ல இருக்கக்கூடிய பிஜேபி தெளிவாக பேசி இந்த முறை 101, 101 இருவரும் சம போராளிகள், சம பங்காளிகள். 2 பேர்ல எவ்வளவு ஜெயிச்சுட்டு வர்றோமோ அதை வச்சு பார்த்துக்கலாம் என்பதுதான் பிஜேபியினுடைய இடன் அஜெண்டா, மறைமுக கொள்கை. ஆனால் நிதிஷ்குமார் 101 எவ்வளவு வெற்றி பெறுவார் என்பதை விவாத ஊடகங்கள்ல பேசுகின்ற ஆட்களே என்ன சொல்றாங்கன்னா, போன முறை இருந்த செல்வாக்கை விட நிதிஷ்குமாருக்கு செல்வாக்கு குறைந்துள்ளது. பிஜேபிக்கு இந்த அறிவிப்புகள் மூலமாக கொஞ்சம் கூடுதலான இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்படிங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே அவங்க எடுத்த 75க்கும் மேலே இவங்க இருப்பாங்க, அல்லது 80, 85. அவங்க ஏற்கனவே 28, 29 இருந்தது குறையும். அப்ப நீங்க யாரு பிஜேபியினுடைய அதிகமான ஆளாக வருகிறார்களோ அவர்கள்தான் பீகாரில் அடுத்த முதலமைச்சராக வருவார்கள் என்பதுதான் இன்றைக்கு இந்த தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய
இழுபறி சாதகமான பாதகமான சூழல்கள். சாதகம் யாருக்கு? பிஜேபிக்கு. பாதகம் யாருக்கு? நிதிஷ்குமாருக்கு. இவங்க 2 பேரும் யாரு? என்டிஏ கூட்டணியினுடைய சம பங்காளிகள். சரி, நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து அதன் மூலம் ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி சாதி வாக்குகளை களையாமல் வைத்திருக்கக்கூடிய மாஞ்சி கட்சி 35 தொகுதிகள் கேட்டாங்க. அவங்களுக்கு 35 தொகுதிகள் கொடுக்காம குறைவான தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க அதில் ஆட்களை அக்கமடேட் பண்ணி எவ்வளவு ஜெயிச்சு வருவாங்க என்பது 2வது. 3வது, மிகப்பெரிய அளவுக்கு பாஸ்வானுடைய மகனின் செல்வாக்கு. இந்த மகனின் செல்வாக்குக்கு அவர் கேட்ட தொகுதிகள் கொடுக்கப்படவில்லை, அவர் கேட்ட எண்ணிக்கையும் கொடுக்கப்படவில்லை. ஆனா ஒரு பரந்துபட்ட ஒற்றுமையை இருப்பது போல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்ட தொகுதியை விட மிக குறைவாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. 6, 6, 19, 101, 101. இப்ப அவங்க கூட்டணி ஃபைனலைஸ் ஆகி போச்சு. 243 தொகுதிகளில் இவர்கள் 2 பேர் தீர்மானிப்பதை பாஸ்வானுடைய பையன் சிராஜ் பாஸ்வான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிராஜ் பாஸ்வானுக்கு போட்டியாக அவங்க மாமா வைத்திருந்தக்கூடிய கட்சிக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை. இந்த சூழலில் தான் முதல் கட்ட அந்த வாக்குப்பதிவுக்கு அந்த நாமினேஷனுக்கு தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டாலும் கூட ஒரு குழப்பமான சூழலில் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆனால் தெளிவான சூழலில் நம்முடைய நிதிஷ்குமாரும் நம்முடைய பிஜேபியும் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நிதிஷ்குமார் அந்த அளவுக்கு இல்லை. பிஜேபி தெளிவான பட்டியல் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முதல் கட்ட 21 பேருடைய பட்டியலை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு பீகார்ல ஒரு சாதகமான சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, பீகார்ல ஸ்ட்ராட்டஜி என்பதை அறிவித்த மாதிரி அவர் போட்டியிடாம ஏற்கனவே அவருக்கு அந்த இடஒதுக்கீடுக்காக டெல்லியில ஒரு உண்ணாவிரதம் நடத்தினாரு. அந்த உண்ணாவிரதத்துக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. இப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கி என்டிஏ பக்கம் போவதற்கான வாய்ப்புகளை தேடி பார்த்தாரு. ஆனா என்டிஏ இருக்கக்கூடிய தொகுதிகளை பிரித்து கொடுக்கக்கூடிய சூழல் இல்லாதனால பிரசாந்த் கிஷோர் வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஏற்பாட்டில் தன்னை இணைத்துள்ளார். அதுல முதல் கட்ட வேட்பாளரும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டாரு. அது ஒன்றும் பேசு பொருளா இல்லை பீகார்ல. அதற்கு முன்பு பிரசாந்த் கிஷோரை தேடிய ஆட்கள் கூட இப்ப பிரசாந்த் கிஷோருடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி கவலைப்படாமல் தான் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியினுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இவ்வளவு பரபரப்பாக பீகார் விஷயங்கள் பேசப்படுகின்ற போது ராகுல் காந்தி அந்த சண்டிகாருக்கு அந்த ஐபிஎஸ் ஆபீசருடைய சூசைடுக்கு அந்த வீட்டில் அவங்கள போய் பார்ப்பதற்காக இந்த கூட்டத்தை சீக்கிரமா முடிச்சிட்டு முடிவெடுக்காமல் போறாரு. பீகார் தேர்தலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தினார்களோ அதில் குறைந்தபட்சம் அக்கறை காட்டாமல் ராகுல் காந்தி செயல்பட்டு இருப்பது பீகார்ல ஆரோக்கியமான சூழல் இல்லை என்ற கருத்து நிலவுது. அநேகமா பேச்சு நாளிதழ்கள்ல அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சண்டிகாருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சண்டிகார்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அல்லது இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு கூட போகலாம். அந்த ஐபிஎஸ் ஆபீசருடைய மரணம் என்பது அங்க ஹரியானால அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேஸை அவங்க உருவாக்குறது அல்லது தக்க வைப்பதற்கான ஏற்பாடு. ஆனால் பீகார் தான் 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நமக்கு ஒரு டெஸ்ட் மாநிலம். இந்த டெஸ்ட் மாநிலத்துல பல்வேறு குழுக்கள் காங்கிரஸ்ல இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்களுக்கான கமாண்டிங் பவரா அவர் இங்க இருந்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் பிரியங்கா காந்தி இருக்கணும். இவங்க யாருமே இல்லாம கார்கே உள்ளிட்ட ஆட்கள் அங்கே இல்லாமல் இருப்பது பீகார் தேர்தலில் ஒரு அக்கறை காட்டாத போக்கு காங்கிரசிடம் இருக்கிறது என்ற விமர்சனம் வெளியே வந்திருக்கு. இதை சரி செய்ய வேண்டும் காங்கிரஸ். மணிசங்கர் போன்றவர்கள், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் ராகுல் காந்திக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூட அந்த விவாதங்கள்ல பேச்சு பொருளாக வந்திருக்கு. ஆகவே பீகாருக்கு கூடுதல் அக்கறையை காட்டி அந்த தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த இழுபறியை சரி செய்ய வேண்டியது இந்தியா கூட்டணியினுடைய தலைமை தாங்கக்கூடிய ராகுல் காந்திக்கு பொறுப்பு இருக்கிறது. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க பேசின தொகுதியிலிருந்து அதிகபட்சமான தொகுதிகள் கேட்டது சிபிஐ எம்எல் மட்டும்தான். அதுல அவங்க ஏற்கனவே ஒரு தொகுதிகளை கொடுத்துறேன்னு சொல்லியாச்சு. அவர்களும் நேற்று அவங்களுடைய பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அதனால ரெண்டும் நல்ல திசையில போய் கொண்டிருக்கிறது.
இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை காட்டுவதன் மூலம் இந்தியா கூட்டணி தன்னுடைய அந்த லட்சிய பாதைக்கு இன்னும் கொஞ்சம் வேகமும் வலுவும் கொடுக்க முடியும் என்பதுதான் நம்முடைய கருத்து. கடந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது கூட்டணியில? காங்கிரசுக்கு ஏற்கனவே அவங்க இருந்த வாங்கின தொகுதிகள் 75, இப்பவும் 75 தொகுதிகள் கேட்கிறாங்க. அவருக்கு 58 தொகுதிகள் பைனலைஸ் பண்ணியாச்சு. அநேகமா 60 அல்லது 65 அது நிற்கும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, காங்கிரஸ் கூட்டணி ஏற்கனவே நின்ன தொகுதிகளில் ரொம்ப அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல பல தொகுதிகளை இழந்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகளை மீண்டும் கேட்க வேண்டாம், அதை வலுவானவர்களுக்கு கொடுக்கலாம் என்பது இந்தியா கூட்டணியில அந்த நம்முடைய லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவனுடைய கருத்து. அது ஒரு இழுபறி என்பது நடந்துகிட்டு இருந்தது. அதை ஒட்டிதான் அவர் ஹரியானாவுக்கு கிளம்பி போயிட்டாரு. இன்று இரவு அது பைனலைஸ் ஆயிடும்ன்ற தகவல் வருது. அவர்களும் 22 தொகுதிகள் 23 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேலான தொகுதிகளை இழந்திருக்கிறாங்க. 35க்கும் மேலான தொகுதிகளை இழந்திருக்கிறாங்க. அதுல ஒரு 17 தொகுதியோ 18 தொகுதிகளோ அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றிருக்கிறாங்க. அதனால இந்த முறை கொஞ்சம் விட்டுக் கொடுக்கக்கூடிய அணுகுமுறை தேவை. அதை காங்கிரஸ் கட்சி உணர்ந்து செயல்பட்டால் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்தை நம்மளால எட்ட முடியும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. பீகார்ல மிக முக்கியமாக கவனிக்கப்படுவது பெண்கள் வாக்கு. பெண்கள் வாக்கு அங்கே அதிகம் அப்படிங்கிறாங்களே, பெண்கள் தான் இப்ப நம்பி இருக்கா கட்சிகள்? ஆமா, அதாவது நிதிஷ்குமாரின் மீதான பெண்களின் நம்பிக்கை பீகாரில் குறைந்திருக்கிறது. பிஜேபிக்கான செல்வாக்கு கூடியிருக்கிறதா? இல்லை. ஆனால் பிஜேபிக்கு கூடுதலாக்குவதற்கு என்ன முயற்சி அப்படின்னு யோசிக்கும் போது பீகாருக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கு அவர்கள் சொன்ன அந்த கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேருக்கு அந்த 10,000 ரூபாய் ஸ்கீம் என்பது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டபிள் ஸ்கீம் என்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்களை வாக்களிக்க செய்வதில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என்று தேர்தல் கமிஷனும் அக்கறை காட்டியிருக்கு. அப்போ தேர்தல் கமிஷன் வாக்காளர்களை அதிகமாக வெளியேற்றினதும் பெண்களை தான். போன பீகார் தேர்தலில் பெண்களுடைய வாக்குப்பதிவு அதிகமாக இல்லை. இந்த முறை பெண்களின் வாக்குப்பதிவை அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருப்பதும் பிஜேபியும் நிதிஷ்குமார் கட்சியும் தான். ஆனால் அந்த பணியை செய்வதற்கு அவங்களுக்கு இவங்க மேல் நம்பிக்கை வரணும்னா ஒரு சலுகை அறிவிக்க வேண்டும். ஆகவே அந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வாக்குகள் மூலம் ஒரு கணிசமான வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் என்றுதான் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நிலைமையும் பீகார்ல இருக்கக்கூடிய நிலைமையும் வெவ்வேறு. பீகார்ல இருக்கக்கூடிய நிலைமைக்கு பெண்களுக்கான அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நிதிஷ்குமார் அக்கறை காட்டவில்லை. ஆகவே அக்கறை காட்டாத அவர்கள் இந்த நேரத்தில் போனா வாக்குகள் கிடைக்காது. இலவசம் என்ற அடிப்படையில் பெண்களுக்கு அந்த 10,000 ரூபாய் 25 லட்சம் பேருக்கு, இதே மாதிரி ஆண்களுக்கு 75 லட்சம் பேருக்கு, மொத்தம் 4.5 கோடி வாக்காளர்கள்ல 1 கோடி வாக்காளர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா 2.5 கோடி பெண்களுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக கொடுக்குறான்னு சொல்லிதான் அவர் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே வயலேஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கோடு. ஆனா தேர்தல் கமிஷன் அமைதியாக வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால துணிந்து பிஜேபி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஈடுகட்டுகின்ற வகையில காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. அதை நோக்கி காங்கிரசும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. மேற்கு வங்கத்தில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அதற்கு எதிர்ப்பும் வருது. இரவு நேரங்களில் மாணவிகள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தரும் அதை பாதுகாப்பு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தர முடியாதுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்க சொன்னாங்க. இது தவறாக புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் மம்தா பானர்ஜிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேற்கு வங்கத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ மாணவியின் மீதான பாலியல் சீண்டல் என்பது மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மம்தா பானர்ஜி அக்கறை காட்டவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டுகிறது. பிஜேபி என்ன குற்றம் சாட்டுறதுடைய நோக்கம்னா 2026 மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்பி பிஜேபி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. நீங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேட்டி கொடுக்குற ஆட்கள் பார்த்தீங்கன்னா
கணிசமா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி கிட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள் இடம் மாறி அங்க போனவங்க தான். முன்னாள் ஆளும் கட்சி இன்னைக்கு எதிர்கட்சி, அல்லது இன்னைக்கு அந்த இடி கேஸ் மூலமா அல்லது ஒழுங்கினம் மூலமா பிஜேபிக்கு போய் தன்னுடைய பெயரை நிலைநாட்டியவர்கள். இதுல மம்தா பானர்ஜி சொல்லி இருப்பது அந்த செயல் அல்லது சொல் என்பது மிகவும் மோசமானது. அதை வரவேற்க முடியாது. என்ன காரணம்னா, மருத்துவ வளாகத்திற்குள், கல்லூரி மருத்துவ வளாகத்திற்குள் போன முறை நடந்த மருத்துவ மாணவி மீதான சப்ஜெக்ட்லையும் குற்றம் சாட்டப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்சியை சார்ந்தவர்கள் அல்லது ஆளும் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். வளாகத்துக்குள்ள அவர்களை கொண்டு வராமல் மறைப்பதற்கான எல்லா முயற்சியும் மம்தா பானர்ஜி செய்தார்கள் என்பது வாசகர்கள் இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எவ்வளவு பொறுப்போட ஒரு ஒரிசாவிலிருந்து படிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மருத்துவ மாணவியினுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சர் இந்த இரவு நேரத்தில் பாதுகாப்பின்மையை உறுதி செய்யாமல் வெளியே போனதுதான் இந்த காரணம் என்று சொல்வது, அவங்களே சட்டம் ஒழுங்கு மோசமாகத்தான் இரவில் இருக்கும் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு 9 கட்சி ஆட்கள் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. மருத்துவ கல்லூரியிலிருந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட அல்லது குற்றம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு அர்பன் ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 4 பேர் அப்படி ஒரு செயலை செய்கிறார்கள் என்று சொன்னால் மாநிலத்தினுடைய ஆளும் கட்சி அதில் பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பற்ற முறையில் முதலமைச்சர் அந்த பதிலை சொல்லியிருக்க கூடாது. இந்த 4 பேரோட அந்த பிரச்சனை முடிவதல்ல. ஏற்கனவே பார்டர்ல இருக்கக்கூடிய, நான் சொல்றது வங்கதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பார்டர் ஏரியாவில் அதிகமான கடத்தல் குற்றச் செயல்கள் நீடிக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதில் போதிய கவனம் மேற்கு வங்க அரசு காட்ட வேண்டும். வன்முறை அணுகுமுறை காவல்துறையில மேற்கு வங்கத்தில் நீடிக்கிறது. அதை சரி செய்ய வேண்டியது மம்தா பானர்ஜியினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிருக்காங்க. அப்போ நீங்க மேற்கு வங்கத்தில் அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பு என்பது தனி இன்சிடென்டா யாரும் பார்க்கல. பெண்கள் மீதான கொடுமையாகத்தான் பார்க்கிறார்கள். போன சப்ஜெக்ட்லையும் இந்த சப்ஜெக்ட்லையும் நீடிக்கிறதுனால ஆட்சியாளர்கள் மீது மிகப்பெரிய அவப்பெயர் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மேற்கு வங்கத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஜனநாயக குரல் கொடுப்பதற்கு கூட மம்தா பானர்ஜி அனுமதி அளிப்பதில்லை. இந்த போக்குகள் என்பது மாறினால்தான் மேற்கு வங்கத்தில் ஒரு சரியான அணுகுமுறையும் வாழ்விடமும் பாதுகாப்பு தன்மையும் நீடிக்கும் என்பதுதான் நம்முடைய கருத்து. கரூர் துயர சம்பவம், இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சிபிஐ விசாரணைக்கு அனுப்பியிருக்கிறோம், உத்தரவு போடுறோம். இதை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு கண்காணிக்கும் சிபிஐ விசாரணையை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது திமுக அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு ஒரு சிலர் பேசி கொண்டு இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு வெற்றி, அவர் நினச்சது நடந்துருச்சு, அவங்க நினச்சது நீதி வெல்லும்னு அவர் போட்டிருக்காரு, அப்படி கொண்டாடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு விஜய்க்கு தான் இது சாதகமாக இருக்காது, விஜய் தான் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை எப்படி இந்த விவகாரத்தில்? கரூரினுடைய துயர சம்பவம் சம்பந்தமா நீங்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் நாள் அஞ்சலி நிகழ்ச்சி பேசும்போது கூட நம்முடைய வாசகர்கள் அதை பார்த்துருப்பீங்க. நாம் இந்த சிபிஐ விசாரணை என்று வருகின்ற போது சாதாரணமாக எல்லா கேஸ்லையுமே வாசகர்களுக்கு ஒரு அரசின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து அல்ல, சிபிஐ கிட்ட போனால் காலதாமதம் ஆகும் என்று விஜய் அவர்களே நீங்க பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய பிஜேபியில் போய் சேர்ப்பதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சிபிஐ என்பது காலம் தாழ்த்துகின்ற ஏற்பாடு என்று சொன்னாங்க. இது அவங்க சொல்லும் போது நாமளும் சொன்னோம். ஆனால் சிபிஐயை ஒன்றிய அரசு 2015க்கு அப்புறம் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? நீங்க போட்டிருக்கிற ஆளு யாரு? இந்த போட்டிருக்கிற ஆளு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. சரி, இவருடைய தன்மை என்ன? ஜல்லிக்கட்டு நாம யாரும் மறக்காத ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டை அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னவர். பில்கிஸ் பானு அந்த
மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அந்த கேஸ்ல எந்த விதமான நகல்களையும் விசாரிக்காமலேயே அவர்களுக்கு குற்றம் இல்லை என்று விடுவித்தவர். அதுக்கப்புறம் பொது இயக்கங்கள் மூலமா மேல கொண்டு வரும்போதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸை இந்த அஜய் என்பவர் விசாரிக்கவே இல்லை என்றது வருது. அப்போ ஒரு பொறுப்பற்ற தன்மையில் செயல்பட்டு ஓய்வு பெற்ற ஒரு ஆளை உங்க இஷ்டத்துக்கு ஒன்றிய அரசு போடலாமன்னா போடலாம். ஆனால் ஏற்கனவே அருணா ஜெகதீசன் என்கின்ற கமிஷனை செயல்படக்கூடாது என்று சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா? இது மாநில ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறையில அத்துமீறல் என்ன, அணுகுமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, விஜயினுடைய இந்த கரூர் இன்சிடென்ட்டை தன்னிடம் நெருக்கமாக விஜய் கட்சி வருவதற்கு ஒன்றிய அரசு பயன்படுத்திக் கொள்ளவில்லை. விஜய் கூட இருப்பவர்கள் அந்த ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய சிலந்தி வலைக்குள் தங்களை ஈக்களாக இணைத்துக் கொண்டார்கள். மாநிலத்தின் உரிமையை பேசுகின்ற நாமெல்லாம் மத்திய அணுகுமுறை சரியா இல்லையா என்பது முதல் வெளிச்சம் சர்க்காரியா கமிஷன் அதிகாரங்களை பற்றி. சர்க்காரியா கமிஷனுடைய அதிகாரங்களை கையில வச்சு பார்க்கும்போது இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் என்பது, இந்த அணுகுமுறை என்பது மாநிலத்தினுடைய அணுகுமுறையை மீறி செயல்படுவது. இன்னொன்று, இந்திய சட்ட வரலாற்றிலேயே ஒரு மோசமான ஒரு கைட்லைன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ராஜவேலு பால்கி இருவர் மீதான குற்றச்சாட்டை இந்துக்களின் பெயர் கொண்டவர்கள் விசாரிக்க கூடாது என்று ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டால், ஒரு கைட்லைன்ஸ் எழுதப்பட்டால் அது சரியாகுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரியாகாது. ஆனால் இந்த அனுபவம் பெற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 IPS ஆபீசரை சேர்த்துக்கங்க, அவங்க தமிழ்நாடு பேட்சா இருக்கலாம், தமிழனா இருக்கக்கூடாது. இந்த செக்ரிகேஷன் பவர் அவருக்கு யார் கொடுத்திருக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்ட வழிகாட்டல்களின் படி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி இருப்பது எல்லா விதங்களிலும் முரணானது. ஆகவே இது ஒரு சட்ட சிக்கலை அல்லது காலதாமதத்தை அல்லது தேர்தலில் நம்முடைய விஜயை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கிடுக்கி பிடியாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எப்படி செய்யப்பட்டனன்றது சம்பந்தமா தமிழக முதல்வர் கொடுத்த அறிக்கையும், ஏற்கனவே அங்க போயிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் கிளப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு கூட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது என்று நம்ம ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கோம். வாசகர்கள் அதை நினைவில் கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் விஷயங்களில் ஒன்றிய அரசு அதிகாரத்தை அத்துமீறி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் கரூர் விஷயத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.